மனித உடலுக்குள் விளைய வைத்த உணர்வுகள் என்பது சாதாரணமானதல்ல. எத்தனையோ வேதனைப்பட்ட உணர்வுகள், எத்தனையோ இன்னல் பட்ட உணர்வுகள், எத்தனையோ துன்பப்பட்ட உணர்வுகள் நம் உடலில் அணுக்களாக விளைந்திருக்கின்றது. ஒரு சில உணர்வுகள் நம்மை அறியாமலே ஆழமாக வலிமையாக வளர்ந்து அதில் நாம் சில நேரங்களில் பிடிவாதமாகவும் இருப்போம். ஆக அந்த பிடிவாதமான நிலைகளை மாற்ற வேண்டும். அதை மாற்றுவதற்கு யாம் என்ன செய்தோம், மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் எமக்கு என்ன செய்தார் என்பதை இதில் சுட்டி காட்டுகின்றார்கள். குருநாதர், அதாவது ஈஸ்வரப்பட்டர் சொன்னதை நான் செயல்படுத்தவில்லை, செய்யவில்லை என்றால் உதை கொடுப்பார் குருநாதர். அதுபோன்று இப்பொழுது நானும் உங்களை அடித்தால் என்ன செய்வீர்கள், வாங்கிக் கொள்வீர்களா என்று குரு கேள்வி எழுப்பி, நீங்கள் வாங்க மாட்டீர்கள், எனக்கு அப்படி திருப்பி கொடுப்பீர்கள் என்று சொல்லினார். என்னடா சாமி என்னென்னமோ சொல்லிவிட்டு கடைசியில் நம்மையே உதைக்கின்றார் என்பீர்கள், உங்களை நான் உதைக்க முடியுமா? ஏனென்றால் இது நடந்த நிகழ்ச்சி என்று குரு சொல்லுகின்றார். ஒருவர் என்ன செய்கின்றார், ஐயோ என் கஷ்டம் என்னை விட்டு போகவே மாட்டேன் என்கிறது என்று அலறுகின்றார். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிறார். போயா, உனக்கு கஷ்டம் இல்லை, ஒன்றுமில்லை, போ என்று சொன்னேன். என்ன சாமி இப்படி என்னை கோபிக்கின்றார் என்கிறார். உங்களிடம் நான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதுபோன்ற அழுத்தத்தை கொடுத்த பின் என்ன செய்யும்? சரி சாமி கோபமாக சொன்னாலும் இந்த துன்பம் இப்படியே போகட்டும் என்று நீங்கள் நினைத்தால் பரவாயில்லை, துன்பம் போய்விடும். ஏனென்றால் ஒரு அம்மாவிற்கு அது மிகவும் கஷ்டப்படுகின்றது. சொத்துக்களை எல்லாம் இழந்துவிட்டது. வீட்டையும் அபகரித்துக் கொண்டு அந்த அம்மாவிற்கு தொல்லை கொடுக்கின்றார்கள். எப்படியாவது இந்த சொத்துக்கள் எனக்கு கிடைத்துவிட்டால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று என்னிடம் வந்து கேட்டது. சரி, நீ நான் சொல்வது போன்று செய் என்றேன். அவருடைய கஷ்டத்தையும் மற்ற நிலைகளையும் பார்த்துவிட்டு அதற்குண்டான வழிமுறைகளை சொல்லி, நீ இந்த முறைப்படி தியானித்தால், ஆத்மசித்தி செய்தால் உனக்கு இதையெல்லாம் கிடைக்கும் என்று தெளிவுபடுத்தி சொல்லி அனுப்பினேன். ஆனால் இதையெல்லாம் கேட்டு பதிவான பின்னும் என்ன சொல்லுகின்றது, சொத்தை கொடுக்கவே மாட்டேன் என்கிறார்கள் என்று அதையே கொடுக்க மாட்டேன் என்றே சொல்லுகிறது என்று இதையே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் சொன்னேன், கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறது என்று சொல்லாதே, அதை விட்டுவிடு, கிடைக்க வேண்டும் என்று இதையே திரும்ப திரும்ப எண்ணிப்பார், உங்களுக்கு அது கிடைக்கும் என்று சொன்னேன். எங்கெங்கே என்று அப்படியே திரும்ப திரும்ப சொல்கின்றது. பின் நான் கோபமாக சொல்லினேன், உங்களுக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி செய்யுங்கள் என்று அழுத்தமாக சொல்லி, அடுத்தது நீங்கள் நல்ல செய்தி கொண்டு வருவீர்கள் என்று சொன்னேன். அப்படிங்களா, சரி என்று அதன்படி செய்தது. எங்கள் முதலில் கோர்ட்டிலே வைத்து இந்த கேஸை நடத்துவதற்கு பணம் இல்லை என்று அந்த அம்மா சொல்லியிருந்தது. ஆனால் அதற்குண்டான நிலைகளும் கிடைத்து, கேஸும் ஜெயித்து, வீடும் கிடைத்தது, சொத்தும் கிடைத்துவிட்டது. அந்த அம்மாவுக்கு சந்தோஷமானது. ஆனால் அந்த சந்தோஷத்தோடு அப்படியே அது விட்டதா என்றால் இல்லை, அதை விடவில்லை. எல்லாம் கிடைத்தது என்று சந்தோஷப்படாதபடி இப்போ அன்றாடம் பிழைப்பு நடத்த வேண்டியிருக்கின்றது. அதற்கு ஏதாவது நான் செய்ய வேண்டுமே, இப்போ அதற்கு பணம் இல்லை என்று முதலில் வீடு இல்லை, சொத்து இல்லை என்று சொன்னது, இப்பொழுது பணம் இல்லை என்று அடுத்து இதை என்னிடம் சொல்லுகின்றது. இதற்கு நான் என்ன செய்வது? திரும்ப 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 பணம் இல்லை என்று கஷ்டத்தை சொல்லி அழுது கொண்டே இருக்கின்றது. எல்லாம் வந்து இருந்தாலும் இப்பொழுது தொழில் செய்யாமல் நான் எப்படி வாழ்வது எனக்கு தெரியவில்லை. ஏனால் இந்த வீட்டை வைத்துத்தான் ஏதாவது வாங்க வேண்டும் என்று அப்படி சொல்லுகின்றது. முதலிலே எல்லாமே போனதல்லவா, உன்னிடமிருந்து எல்லாமே பறிகொடுத்து விட்டாய் அல்லவா, அதிலிருந்து மீண்டு வந்தாய் அல்லவா, அது எப்படி மீண்டு வந்தாயோ அதே போன்று இப்பொழுதும் ஒரு தொழிலை, ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்பி செயல்படுத்தணும், அதற்குண்டான வாய்ப்புகள் வரும் என்று சொன்னேன். எங்கெங்கே இதெல்லாம் நடக்கப் போகின்றது என்று மீண்டும் அப்படியே என்னிடம் பேசுகிறது. இதற்கு நான் என்ன சொல்வது? சொத்து இல்லை என்று முதலில் என்னிடம் வந்தாய், அது எப்படிமா உனக்கு கிடைத்தது, அதே வழியில் இதுவும் வரும் அல்லவா, அது வந்தது கொண்டு இதுவும் கிடைக்கும் அல்லவா என்று சொன்னேன். ஆனால் வரும், ஆனால் இன்னைக்கு பிழைப்புக்கு எனக்கு வழி வேண்டும், அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன பண்ண முடியும் என்று நான் சொன்னதை எல்லாம் விடுத்துவிட்டு அந்த கஷ்டத்தையே எடுத்துக்கொள்கின்றது. அதையே பேசிக்கொண்டிருக்கு. இது நடந்த நிகழ்ச்சி. ஏன்னா இதுதான் முதலில் குருநாதர் நமக்கு சுட்டி காட்டி, நம் உடலுக்குள் விளைந்த கோடான கோடி உணர்வுகள்
இது போன்ற கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் பதிவாக்கி கொண்ட எண்ணங்கள் உணர்வுகள் விளைந்து விட்டால் அந்த கஷ்டத்திற்கே நம்மை அழைத்து சென்று அந்த கஷ்டம் 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 என்றுதான் சொல்லும் இருக்கிற சரி, இத்தனையிலிருந்து நாம் மீண்டமே, இதுபோல் இனிமேல் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து தீமையிலிருந்து அது வரக்கூடிய வேலைகளில் விடுபட முடியும் அல்லவா என்ற நிலை அது வர வேண்டும். அது வரவில்லை என்பதைத்தான் நீங்க சுட்டி காட்டுகிறார்கள். அந்த அம்மா இப்படி திரும்ப திரும்ப அதை சொன்னது எனக்கு கோபம் வந்துவிட்டது. ஏனம்மா, நான் சொன்னபடி செய்யாதபடி மீண்டும் மீண்டும் இந்த சரித்திரத்தை தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். இந்த சரித்திரத்தை விட்டு விடமா, நீ நன்றாக இருப்பாய் என்று சொன்னேன். எங்கெங்க என் சரித்திரம் என்னை விட்டு போகிறது என்று மீண்டும் அழுகிறது. சீ போ, அந்த சரித்திரத்தை சீ போ என்று நான் சொன்னேன். அந்த அம்மா உடனே என்ன சொல்லுகின்றது, சாமி இங்கே தேடி வந்தேன், அவரை என்னை போக சொல்லிவிட்டார். சாமியை தேடி நான் வந்தாலும் கூட அவர் என்னிடம் இப்படி கோபித்து பேசுகிறார் பாருங்கள் என்று அதற்குள் விளைந்த உணர்வின் இயக்கமாக அந்த உணர்வையை திரும்ப திரும்ப பேசுகின்றது. சரித்திரமே சீ போ, நல்ல காலம் வரட்டும் என்று யாம் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த வாக்கு அந்த அம்மாவிடம் விளைந்த தீமையான உணவை மாற்றுவதற்கு இப்படி சொன்னாலும் கூட அந்த அம்மாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்குண்டான மனம் இல்லை. ஓ என்று அழுக ஆரம்பித்து விட்டது. என் கஷ்டகாலம் பாருங்கள், சாமி கூட என்னிடம் கோபமா பேசுகிறார்கள். காரணம், நான் எதை சொல்லுகிறேன் என்ற அர்த்தம் அந்த அம்மாவுக்கு புரியவில்லை. அதனுடைய உணர்வுகளிலே தான் நிற்கின்றது, அதே தான் பேசுகின்றது. சாமி என்னை போகச் சொல்லிவிட்டார் என்று அழுது கொண்டே போகின்றது. ஆனால் இப்படி இருந்தாலும் நான் கொடுத்த வாக்கு, அந்த உயர்ந்த உணர்வு எப்படியோ அங்கே நிறைவேறுகிறது. அதற்கு பின் வருகின்றது. வட்டி இல்லாமல் ஒருவர் பணம் கொடுத்தார், கடை வைத்து வியாபாரம் நடந்தது, பணம் வந்தது. அதற்கு பின் இதெல்லாம் வந்த பின் இரண்டாவது என்னிடம் வந்து, ஐயா நீங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகின்றது. அங்குதான் நான் விளக்கத்தை சொல்லுகின்றேன். உன்னுடைய சரித்திரத்தை தானே நான் போகச் சொன்னேன், நீ கோபித்துக் கொண்டு சென்று விட்டாயம்மா என்று சொல்லுகின்றேன். என்ன பண்ணுவதுங்க, அந்த சரித்திரத்தின் நேரத்தில் என்னால் நல்லதை கேட்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது சரித்திரம் போய்விட்டது, கடையில் வியாபாரம் நன்றாக நடக்கிறது, கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிவிட்டது என்று சொல்லுகின்றது. ஆனால் அதற்கு பின் அந்த அம்மா என்ன செய்தது, சிறிது காலத்தில் வியாபாரம் நன்றாக நடக்கின்றது சாமி, ஆனால் வாங்கியவர்கள், என்னிடம் பொருளை வாங்கி சென்றவர்கள் பணத்தை சரியான நேரத்திற்கு கொடுப்பதில்லை, கடன் பாக்கியெல்லாம் வரமாட்டேன் என்கிறது, வாங்கி சென்றவர் பணம் கொடுக்கவில்லையே, இதற்கு என்ன செய்வது என்று மீண்டும் அதையே தான் சொல்லி கேட்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் மனித எண்ணங்கள் உணர்வுகள் இயக்கக்கூடிய நிலைகள், இந்த வாழ்க்கையின் அடிப்படையிலே நம்முடைய சிந்தனைகள் செயலாக்கங்கள் வரப்படும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அது ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் இந்த தரித்திரத்தை தான் இழுத்துக் கொள்ள முடிகின்றது. அதை எவ்வளவுதான் நான் போ என்று சொல்லி வாக்காக கொடுத்து அதை சொன்னாலும் கூட அது உங்களுக்குள் கோபம்தான் வருகின்றது. ஆக இப்படி எப்படித்தான் மறைமுகமாக சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகள் இல்லை, புரியக்கூடிய நிலைகளும் இல்லை. கஷ்டங்களே நினைத்து முதலில் சொத்து இல்லை என்பது, அப்புறம் வியாபாரம் செய்ய பணம் இல்லை என்று சொன்னது, அப்புறம் வியாபாரம் செய்யும் கடன் பாக்கி வரவில்லை என்று சொல்லேன். இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கையில் எத்தனை நிலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும், இது வராமல் இருக்காது. ஆக இதற்கு நம் நினைவுகளை எண்ணங்களை உணவு செலுத்திக் கொண்டிருந்தால் நாம் எடுக்க வேண்டிய நல்ல பாதையை, அதன் வழி நாம் செயல்படுத்தக்கூடிய நல்ல உணர்வுகளை, நம் உடலில் தீமைகளை அகற்றக்கூடிய நிலைகளை நாம் இழந்து விடுகின்றோம். அதனால் குருநாதர் எம்மை அவர் சொன்னதை நாம் செயல்படுத்தவில்லை என்றால் உரைப்பார், திட்டுவார், எப்படியோ எத்தனை நிலைகளை என்னை அழுத்தமாக சொல்லி பல நிலைகளை உண்டு பண்ணிதான் அந்த உண்மைகளை உணர்த்தினார். ஆனால் உங்களுக்கு இப்பொழுது சொல்லாகத்தான் சொல்லி பதிவு செய்கின்றேன், நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்குள் வளரும் என்று வாக்காக கொடுக்கின்றார்கள் ஞான உறவர்கள்.